முத்திபூர்ணம் இப்போ இந்த மெய்வெளிச்சாலை நான் சேர்ந்ததுக்காக எப்படி இந்த மெய்வெளிச்சாலைக்கு வந்தேங்கிறத இப்போ நான் சொல்லிடுறேன். முதல்ல நான் பிறந்தது வளர்ந்தது எல்லாமே நாகப்பட்டினம். அதை விட்டு புறப்பட்டு வீடு ஒளி வேலையில் ராமநாதபுரத்துக்கு வந்தேன். அங்கே வந்து வேலை பார்த்துக்கிட்டு அப்புறம் புறப்படி தான் மதுரைக்கு வந்தேன். மதுரைக்கு வந்தோடனே சில வேலைகள்லாம் கொஞ்சம் பார்த்தோம். எப்படி வேலைகள்லாம் பார்த்தோம் அப்படின்னா, பூராமே இந்த அடிக்கடி கேஸுக்கு யாரும் காசு கொடுத்தா அந்த காசை வாங்கிட்டு அடிக்கிறது, அதுக்காக அந்த வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருந்தோம். அது நாளடைவில் ஓடிக்கிட்டே இருந்துச்சு. அது கடைசியில் என்ன ஆகி போச்சு அப்படின்னா, அப்புறம் எனக்கு ஒரு கல்யாணத்தை பெரியவங்களாம் சேர்ந்து ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சுக்கிட்டாங்க. கல்யாணம் புள்ள குட்டியெல்லாம் ஆன ஒருபாடு, சரி இவர் இந்த தொழிலே பார்த்துக்கிட்டு இருக்காரு, பழையபடிக்கு அவர் பாட்டுக்கு எதனாலும் ஆகி போச்சுன்னா அவர் ஜெயிலுக்கு போயிட்டார், நம்ம எப்படி புள்ள குட்டியை வளர்க்குறோன்னு நம்ம வீட்டுக்காரமாக முழு முயற்சி எடுத்து இந்த மெய்வெளிச்சாலைக்கு வந்தாலே வாங்க அப்படின்னு சொல்லி எழுதிட்டு போச்சு. நான் அதுக்கு முதல்ல எதில் இருந்தேன் அப்படின்னா, நான் தீக்கா கட்சிக்காரன். எந்த விதமான ஒரு கோயிலில் போய் நான் சாமி கும்பிட்டது கிடையாது. ஆனால் கோயில் நிறையா கட்டியிருக்கேன், எந்த கோயிலையும் சாமி கும்பிட்டது கிடையாது. அதே மாதிரி இந்த கல்யாணத்தினையும் கூட பார்த்தீங்கன்னாலும் என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஐயரை வச்சு கல்யாணம் முடிக்கணும்னு திட்டம் போட்டாங்க. அப்போ ஐயரை வச்சு கல்யாணம், நானே தீக்காக்காரேன், ஐயரை வச்சு கல்யாணம் முடிக்கணும், எப்படி முடிக்கிறது, நமக்கு ஆகாது அப்படின்னு நினச்சிக்கிட்டு நான் என்ன பண்ணேன், மாமனார் என்ன பண்ணார்னா, அந்த இது ஐயனுக்கு அன்றைக்கி 3 ரூபா அவனுக்கு ரேட்டு பேசி 1.5 ரூபா அட்வான்ஸ் கொடுத்துட்டு இந்த தேதிக்கு வந்துடு அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டார். கல்யாணத்துக்கு ஒரு 4 நாளைக்கு முன்னே ஐயன்கிட்ட போனேன்னா, எப்போ உனக்கு எவ்வளோ பேசுனது, நான் தானே இந்த 3 ரூபா பேசுனது இல்லை, இப்போ 1.5 ரூபா கொடுத்துருக்காரு, இந்த 1.5 ரூபா அந்த பக்கம் இங்கிட்டு வந்துடாதே, நீ வாட்டுக்கிட்டு ஓடி போயிடு அப்படின்னு சொல்லிட்டு அவனை அப்படியே வராமல் சரின்னு கல்யாணத்துக்கு வந்துட்டான். எனக்கு பொண்ணு கொடுத்தது என்ன பண்ணணுன்னா, ஐயனை வர சொன்னமே வரலையே அப்படின்னா அதில் கொஞ்சம், ஏன்னா அவர் பூராமே ஓதுவார், கோயிலில் பூரா ஓதுவார் அவர், அதனால் அவனுக்கு மேலே இஷ்டப்பட்டுட்டு இந்த மாதிரி இருந்தார். கடைசியில் ஒருத்தருமே வரலையேன்னு சொன்னோடனே அந்த கூட்டத்தில் வந்திருந்ததில் ஒரு பெரிய ஆள், ஒரு ஆசாரியார், அவரை தாலி எடுத்து கொடுக்க சொல்லி அன்னை கல்யாணத்தை முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் தான் மறுபடியும் புள்ள குட்டி ஆகி போனோன்னே இந்த மாதிரி தொழில், இந்த அடிப்படை தொழிலில் இருக்கமே நினச்சிட்டு நம்ம வீட்டுக்காரமாக ஒரே எண்ணத்தில் ஒரு திருத்தத்துக்கு வேறு வழியே இல்லை, மெய்வெளிச்சாலை கொண்டு விட்டுருவாங்க அப்படின்னு முழு முயற்சியோட மெய்வெளிச்சாலை கூட்டி போயிடுச்சு. சரின்னு என்ன பண்ணால், மெய்வெளிச்சாலைக்கு போகிறதா இருந்தால் முதலே சொல்லிட்டா கண்டிஷன்லாம், பீடி சிகரெட் குடிக்கக்கூடாது, சினிமா பார்க்கக்கூடாதுன்னு. அதில் என்ன எனக்கு ஒரு பழக்கம் அப்படின்னா, சினிமா பார்க்குற ஒன்று தான் பழக்கம், பாக்கி எதையும் நான் உபயோகப்படுத்தினது கிடையாது. இந்த சினிமா பார்க்க போகிற நம்ம விட்டுறமே அப்படின்னு நினச்சிட்டு ஒரு வாரமாக 3 காட்சி 4 காட்சி தொயந்து பார்க்குறது. சினிமா விட்டுட்டு போகிறோமே, இவ்வளோ பெரிய சொத்தை, ஏன்னா சம்பாரிச்சு கொடுக்கக்கூடிய சொத்து இல்லையா, அதனால் அப்போ அரைனா 3/4 தான் டிக்கெட்டு, அப்படி இருந்தால் அதுக்கு அதை விட்டுட்டு சரின்ட்டு போகிறோமேன்ட்டு சரின்னு போனோம். போய் மெய்வெளிச்சாலையில் போய் கூட்டமாக சேர்ந்து அன்னைக்கு நான் போய் சேரும்போது பார்த்தீங்கன்னா, இதில் வாசலில் இது தெய்வம் தவத்தில் இருந்தாங்க, வயக்காட்டில் குடிசை போட்டு அதில் தான் அவங்க இருந்தாங்க. அப்போ சேர்றவங்களாம் அங்கே போய் தான் சேரணும் அப்படின்னாங்க. அப்போ நான் என்னை கூப்பிட்டு போனவர், என்ன சேரலாமா எப்படி இருக்கி அப்படின்னாரு. அப்போ சொன்னார், வெளியில் 1000 பொய் பேசியிருக்கலாம், அதை வந்து மெய்க்குள்ளே வந்து பேசக்கூடாது அப்படின்னு முதலே தடுத்துட்டாரு. இல்லைன்னா குண்டக்கு பேசியிருப்பேன். அப்போ நான் சொன்னேன், அதெல்லாம் வாசம் தான், மாற்றம் இருக்குது அப்படின்னு சொல்லி
சேரலாமா அப்படின்னாரு. சேரலாம் அப்படின்னு. சரி முன்னாடி சரி பார்த்தா கியூ கிட்டத்தட்ட ஒரு 70-80 பேருக்கு மேலே இருக்கும் கியூ. கியூ பைய அப்படியே கொஞ்சமாக போய்கிட்டு இருந்துச்சு. 9 மணிக்கு கியூ நின்னான். கடைசியில் அங்கே அவர்கிட்ட வரும்போது பார்த்தீங்கன்னா 10:30 மணிக்கு மேலே 10:45 இருக்கும்னு நினைக்கிறேன். ஆகிப்போச்சு அவ்வளோ கியூ. ஒவ்வொருத்தராக விசாரிக்கிறாங்க. சரி நீ போயிட்டு வா, நாளைக்கு வா, நீ போய் அடுத்த சபைக்கு வா, பார்த்துக்குருவோம். இப்படியே கழிச்சு விட்டுக்கிட்டே இருந்தாங்க. ஒரு எனக்கு முன்னே ஒரு 5வது ஆள் ஒரு ஆள் மட்டும் சரி போய் சேர்ந்துக்க, பாடம் வாங்கி சேர்ந்துக்க போ அப்படின்னாங்க. எனக்கு முன்னே ஒரு தாடிக்காரர் நின்னார். ஆமாம், அவர் அந்த தாடிக்காரர் தெய்வம் கேள்வி எல்லாம் நிறைய கேட்டாங்க. எக்கச்சக்கமான கேள்வியெல்லாம் கேட்டாங்க. கிட்டத்தட்ட அவர் கேட்ட கேள்வி ஒரு 3/4 மணி நேரம் கேட்டிருப்பாங்க. அவர் கேட்ட கேள்வி நான் பக்கத்தில் தான் நிற்கிறேன். எனக்கு தன்னால் வேர்த்து தலையெல்லாம் வேர்த்து வேட்டியெல்லாம் நனையுது. அவ்வளோ வேர்வை ஊற்றுது. இந்த வேர்வை வடிகிற பார்த்தே முன்னாடி பின்னல் நிற்கிறாள்ல, அவள் சிரிக்கிறான். வேர்க்காத மனுஷனுக்கு இப்படி வேர்த்த ஊற்றுது அப்படின்னு. இது தன்னறியாமே பயம் வந்து வேர்த்து ஊற்றுது. நம்ம என்ன செய்ய முடியும்? நமக்கே எப்படி வருது என்னங்கிறது ஒன்றும் தெரியலை. சரி அப்படின்ட்டு அப்புறம் தாடிக்காரர் நிறைய கேள்வி கேட்டாங்க, எக்கச்சக்கமாக கேட்டாங்க. அப்போ கேட்டு அப்போ ஏன் கல்யாணம் பண்ணாமல் இவ்வளோ தூரம் இவ்வளோ நாள் இருக்கேன் அப்படின்னா, அவருக்கு அப்படியே ஒரு 40 வயசு இருக்கும். 40 வயசு மேலே இருக்கும். ஏன் ஒன்றா இருக்குன்னா, நான் பிரம்மச்சாரியாக இருக்கேன்னா, பிரம்மத்தை அடையிறதுனால பிரம்மச்சாரியாக இருந்தது பிரம்மத்தை அடைய முடியும். அதனால் இங்கே பிரம்மத்தை அடையலான்னு சொன்னதுனால தான் கடைசியெலாம் இங்கே வந்தேன். அப்போ நான் பிரம்மச்சாரியாக இருந்தால் தான் அடைய முடியும்னு சொன்னார். அப்போ கிருஷ்ண பரமாத்மாவை யாருன்னு சொல்கிற அப்படின்னு கேட்டாங்க. அவர் பிரம்மச்சாரி அப்படின்னு சொன்னாங்க. அவர் 2 பொண்டாட்டி இருக்கு, அவர் போய் பிரம்மச்சாரிங்கிறிய, நீ கல்யாணம் பண்ணாமல் இருந்தால் தான் பிரம்மச்சாரிங்கிறிய அப்படின்னு அவர் கேள்வி கேட்டாங்க. அப்போ அவர் சொன்னா, பிரம்மச்சாரின்னா கல்யாணம் பண்ணாமல் இருந்தால் தான் பிரம்மச்சாரியா? அப்போ 2 கல்யாணம் பண்ணவே பிரம்மச்சாரின்னு சொல்கிறேன். அப்போ அது அப்படி ஒரு வந்தோம். பிரம்மத்தை வச்சு ஆட்சி பண்ணுறவங்க தான் பிரம்மச்சாரி. நீ பிரம்மத்தையே தெரியாத எப்படி ஆட்சி பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி அவர் மடக்கி கேள்வி கேட்டோன்னா அவருக்கு பதில் சொல்ல ஒன்றால் முடியலை. அவர் என்ன பண்ணார், சரிதான்ட்டு இருந்தவுடனே, சரி நீ போயிட்டு அடுத்த சபைக்கு வந்து அடுத்த சபைக்குள்ளே நீ கல்யாணத்தை முடிச்சுட்டு வா, என்ன அப்புறம் சேர்ந்துக்கலாம் ஓ அப்படின்ட்டாரு. அதோட பற்றி விட்டாங்க, போயிடுச்சு. அடுத்து நான் தான் போய் நின்றேன். இன்னும் சபையில் சேர்ந்துக்கிறேன் நானும் கேட்டேன். இப்படி மேலே கீழே பார்த்தாங்க. இப்படியே திரும்பி மேலே கீழே பார்த்தாங்க. பார்த்துட்டு நீ செய்கிற தொழிலை முதல்ல விட்டுருவியா அப்படின்னாங்க. விட்டுறேன் மேனே, சத்தியமாக விட்டுறேன்னாங்க. சத்தியமாக விட்டுறேன் அப்படின்னு. சரி இங்கே சத்தியமாக நடக்கணுமேனாங்க. நடக்கிறேன் தெய்வமேனு. அப்போ நீ சேர்ந்துக்க போ, அவ்வளோதான் கேள்வி கேட்டாங்க. அப்புறம் நம்ம வீட்டுக்காரமா பின்னல வந்து அது கடிச்சு, அது நீ காரணக்காரியே நீ தானடி, ஓ நீ சேர்ந்துக்க அப்படின்னாங்க. சரி வந்து சபையில் சேர்ந்தாச்சு, வாக்கியம்மா அவங்ககிட்ட படித்தாச்சு. அடுத்து காசாயம் வாங்கணும். காசாயத்துக்கு கேட்ட உடனே அன்னைக்கு காசாயம் கொடுத்துட்டாங்க. அடுத்து தலப்பா வேணுமே, காசாயம் எடுத்து தலப்பா வேணுமே. அப்போ தலப்பா கேட்குறேன். தலப்பா கேட்டோடனே சரி தலப்பா கட்டிக்கிறான்ட்டாங்க. அப்போ நட்சத்திரம் அந்த பின்னார், இப்போ தலப்பா கட்டினா அப்புறம் எதனாலும் காரியத்துக்கு அவுத்து போட்டுக்கிட்டு இருப்பாங்களே, அப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொன்னார். நீங்கள் நான் அவன் கட்டுவேன், அவுக்க மாட்டேன், அது எனக்கு தெரியும், நான் அப்புறம் சொல்லி வாய முடி சும்மா கட்ட அப்படின்ட்டேன். சரி அப்படின்னா தலப்பாவும் கொடுத்துட்டாங்க. தலப்பாயும் கட்டிக்கிட்டு வந்தேன் வீட்டுக்கு வந்தோடனே வீட்டில் எங்கள் அண்ணன், எங்கள் அம்மா, எங்கள் அண்ணன் சம்சாரம், எங்கள் அண்ணன் பிள்ளைய எல்லாம் இருக்கா. எல்லோரும் ஒரு குடும்பமாக தான் இருக்கான். ராத்திரி வரும்போது 10:30 மணி இருக்கும். வந்தவுடனே தலப்பா கட்டி வந்த உடனே எங்கள் அண்ணன், எங்கள் அண்ணன் பொண்டாட்டி, புள்ள குட்டி எல்லாம் ராவோட ராவா எங்களை அம்போன்னு விட்டுட்டு புறப்பட்டு போயிட்டாங்க. புறப்பட்டு போய் ஊரில் போய் இது மாதிரி தலப்பா கட்டிட்டு வந்துட்டேன், நம்ம சொன்ன பேச்செல்லாம் கேட்க மாட்டேன் அப்படின்னு ஊரில் எல்லா இடமும் சொல்லிவிட்டாங்க. நாகப்பட்டினம், உத்தரவசங்க, ராமநாதபுரம் இதெல்லாம் சொல்லிவிட்டாங்க. சொன்ன உடனே என்ன இப்படி செஞ்சுவிட்டாங்களே அப்படின்ட்டு அப்புறம் மெய்வெளி சேரில் சேர்ந்துட்டேன், எதுக்கு இனிமேல் கட்டுப்பட மாட்டேன், எதுக்கும் வரமாட்டேன், நன்மைக்கெல்லாம் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டாங்க. சரின்னா அதே நேரத்தில் ஒரு ஊரில்
கொஞ்சம் தள்ளின சொந்தக்காரர் ஒருத்தர் இறந்து போயிட்டாருன்னு தந்தி வந்துச்சு. இதை சாவுக்கு போகக்கூடாதுன்றக்காகலே அப்படின்னு தந்திக்கு நான் போகலை. அப்போ உடனே செலுத்தா முடிவு வெட்டிட்டாங்க. ஆஹா, இவர் இங்கே வரமாட்டார், அப்போ இவர்கிட்ட இருந்து பணம் எப்படி வாங்குறது அப்படின்னு ஒரு திட்டத்தை போட்டு என்ன பண்ணா அப்படின்னா, சரி உங்கள் அம்மாவுக்கு சாப்பாடு செலவுக்குன்னு ஒருத்த பணத்தை வாங்கணும், அதுக்கு என்ன வழி பண்ணுறது அப்படின்னு ஊர் ஆளெலாம் கூடி பேசி பெரிய ஆளெலாம் ஒரு திட்டத்தை போட்டு கொண்டுட்டு வந்து பஞ்சாயம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. பஞ்சாயம் கூடி பேசிட்டாங்க. வந்தவங்கெல்லாம் வரவேற்பு பண்ண எல்லாம் இருந்தாங்க. சரி அம்மாவுக்கு சாப்பாடு செலவு கொடுக்கணும், ஆமாம் அதுக்கு நீங்கள் வழி விடணும் அப்படின்னாங்க. அப்போ என்ன வழி விடுறது சொல்லுங்கள் அப்படின்னு. நீங்கள் மாதம் 15 ரூபா கொடுத்துடணும் அப்படின்னாங்க. நான் மாதம் 30 ரூபா தர்றேன், நீங்கள் 15 ரூபா தானே கேட்டீங்க, நான் 30 ரூபா தர்றேன், அப்போ நல்லா சாப்பிட்டு நல்லா அப்படின்னு சொல்லி அதை கட் பண்ணி விட்டேன். அதோடு அது முடிஞ்சு போச்சு. மாதம் அவருக்கு ரூபாயை கொடுத்துட்றாரு. அடுத்து மறுபடியும் என்ன ஆகி போச்சு அப்படின்னா, இந்த மெய்வெளியே நான் போயிட்டு வந்துக்கிட்டு இருக்கேன். எதுக்கு இந்த மெய்வெளிக்கு போயிட்டு வர்றோம்? நம்ம ஜீவாத்மா ரட்சிப்புத்தன்மை அடையணுங்கிற ஒரு எண்ணத்துக்காகத்தான் மெய்வெளியில் சேர்ந்தோம். சேர்ந்த உடனே பல நன்மைகள் அதாவே ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு கூடுது. இகத்திலையும் கூடுது, பரத்திலையும் கூடுது. இந்த இகத்தில் பரத்தில் கூடும்போது இந்த முதல்லையே நான் தீக்கால இருந்தா இல்லையா, அப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா, தெய்வமே வேண்டான்னு நம்ம இருந்தோம், தெய்வம் நம்மளுக்கு வேணுங்கிற அளவுக்கு இதில் கொண்டு வந்து விட்டாங்க. அப்போ இதில் என்ன தான் இருக்குங்கிறத நம்ம பார்க்கணுமே, இதில் ஊனணுமே அப்படின்னு சேர்ந்த உடனே இதில் கொஞ்சம் ஊன ஆரம்பித்தேன். அப்போ என்ன ஆகிப்போச்சு அப்படின்னா, நம்மளே உழவு கோயில்களை கட்டியிருக்கான், அந்த சிலைக்கு மேலே நின்றுக்கிட்டே மட்டும் பூசியிருக்கான், ஒன்றும் நம்மளை செஞ்சதில்லை. நம்ம தீக்கால இருக்கும்போது கூட நம்ம பெரியார் சொல்லி கொடுத்த மாதிரி இந்த நட்டக்கல்லை தெய்வம் என்று 4 புஷ்பம் சாத்தியே சுற்றி வந்து மொனமொனன்னு சொல்லும் மந்திரம் ஏதடா, நட்டக்கல்லும் பேசுமோ நாதன் உன்னுள் இருக்கையில் அப்படின்னு அதைத்தான் நம்ம சுட்டு சக்தி அறியுமா அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் போயிடுவோம். இங்கே மெய்வெளி சாலைக்கு வந்து வருவேன், நாதன் உன்னுள் இருக்கையில் சுட்ட சக்தி சட்டுவும் கரிச்சூயும் அறியுமாங்கிற அர்த்தம் அப்போ தான் இருந்துச்சு. அதுக்கு முதல்ல நட்டக்கல்ல பேசுமான்னு தான் சொல்லிக்கிட்டு போய்கிட்டே இருப்போம். இங்கே வந்த ஒரு பாடு தான், இந்த மெய்வெளிக்கு வந்த ஒரு பாடு தான், நாதன் நம்மக்கிட்ட இருந்தால் அவருக்கு வேறு வெளியில் எதுவும் கிடையாது அப்படின்னு இங்கே வந்த ஒரு பாடு தான் தெரியுது. அப்போ தெய்வம் நம்மளுக்கு எதுக்கு நமக்கு வேணும் அப்படின்னா, யமபயத்தில் இருந்து நம்ம தாண்டி போகிறதுக்காகத்தான் தெய்வம் வேணும் ஒழிஞ்சு மற்றதுக்கு தெய்வம் வேண்டியதில்லை. ஆமாம், தெய்வம் நம்மளுக்கு வேணும் அப்படின்னு நம்ம பாடுபடும் போது அதனுடைய சொரூபமே நம்மக்கிட்ட உள்ளே இருக்குது, அந்த பெட்டகமே நம்மக்கிட்ட இருக்குது. அந்த பெட்டகம் உள்ளே இருக்கிறதுனால தான் இந்த கடத்துக்குள்ளே இருந்து இந்த வார்த்தையே வெளியே வருது, இல்லைன்னா வெளியே வராது. அதுதான் நம்ம சொல்கிற, இப்போ நம்ம நூலில் சொல்கிற மெய்வெளி நூலில் அங்கமதில் முதலாய் உதித்த பொருள் எங்கே அப்படிங்கிறாங்க. அந்த உதித்த பொருளை காட்டுறதுக்கு தான் மெய்வெளி சாலை, வேற எதுக்கு மெய்வெளி சாலை இல்லை. அந்த பரம்பொருளை அடையிறதுனால நம்மளுக்கு எவ்வளவோ மேலும் மேலும் நன்மைகளை நம்மளுக்கு கொடுத்துக்கிட்டு வருது. அப்படியாப்பட்ட பரம்பொருளை நம்ம பார்க்கறதுனால என்ன, இந்த இந்த தெய்வம் நம்மளுக்கு வந்ததுனால தான் அதுதானே, வந்த வேதம் வரைந்த பயத்தினால் சிந்தை வீணர்க்கை சிக்கி மேலிந்த நாள் அந்த எழுத்தை அழுத்தி எழுதிய எந்த நாளும் என்றன் குரு நந்தியே. அப்ப அந்த எழுத்தை அழுத்தி எழுதுறதுக்கு நம்ம மெய்வெளி ஆண்டவர்கள் தவிர யாராலுமே செய்ய முடியாது. ஏன்னா இது அப்படியாப்பட்ட செயலுக்குள்ள இது இருக்கு. இது எப்படி இருக்கு அப்படின்னா, அருணகிரி முருக பெருமாட்ட அருணகிரினார் கேட்டாராம், இக்கடத்தை நீக்கி அக்கடத்துள் ஆக்கி இப்படிக்கே மோட்சம் அருள்வாயே அப்படின்னு கேட்டிருக்காரு. அப்ப இக்கடம் இருக்கும்போது அக்கடத்துக்குள்ள ஆக்கணும். இப்ப சில பேர் என்னன்னா செத்த பிற்பாடு தான் மற்றதெல்லாம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிறாங்க. அப்ப இந்த உயிரோடு இருக்கும்போது என்ன வேலை, எதுக்காக இங்க வந்தோம், எதுக்காக பிறந்தோம் அப்படிங்கிறத முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கிறோம். நம்ம தெரிகிறதுக்கு தான் இந்த மெய்வெளி சாலையை தவிர மீது எதுக்குமே கிடையாது. அப்படியாப்பட்ட சுய ரூபமெல்லாம்
நம்ம தெய்வம் நம்மளுக்கு ஒவ்வொன்றா காட்டி வந்துக்கிட்டு இருக்காரு. இதை நம்ம பார்க்க பார்க்க நம்மளுக்கு மேலும் மேலும் எவ்வளவோ நன்மைகளை கொடுத்துக்கிட்டு தான் இருக்கு ஒழிஞ்சு வேற ஒன்றுமே இல்லை. இப்போ 6 கால பூசை 8 கால பூசைன்னு கோயிலில் 1008 குத்து விளக்கு பூஜைன்னு செய்கிறாங்களே, அதில் என்ன செய்ய முடியும்? அதில் ஒன்றுமே செய்ய முடியாது. அது நம்ம வச்சது. அதான் 18 சித்தரில் சொல்லியிருக்காங்களே, ஓசையுள்ள கல்லை நீ உடைத்து 2ஆய் செய்துமே, வாசலில் பதித்த கல்லை மழுங்கவே மிதிக்கிறீர், பூசணைக்கு உகந்த கல்லை பூவு நீரும் சாத்திரீர், ஈசனுக்கு உகந்த கல் எந்த கல்லு சொல்லுமே. அங்கே மிதிக்கிற கல்ல உள்ள இருக்கிற கல்லா? அப்படின்னு இப்போ எத்தனை லட்சம் வருஷத்துக்கு முன்னாடியே பாடின பாட்டு இன்னைக்கு அப்படி எழுதி வச்சிருக்காங்களே. அப்போ அப்படியாப்பட்ட செல்வம் எல்லாம் நம்ம தெய்வம் நம்மளுக்குள்ளேயே இருந்து காட்டி கொடுக்கும்போது, அப்போ அந்த மெய்வெளி தெய்வத்தை எப்படி வணங்கிட்டு நம்ம போகணுங்கிறத நம்ம நாளடைவில் கொண்டுக்கிட்டே வரணும். அதான் நமக்கு நல்லது. அது எப்படி இருக்கு? நம்மகிட்ட மௌனமா இருக்கு. அது வாயும் பேசுதில்லை, ஆனா கருவிக்குளங்களை ஏக்கிக்கிட்டு அது பேச வச்சிருது. அதான் சொல்ற, அது மௌனமா இருக்கிறதுனால என்ன சொல்றான்னா, மௌனமாம நீ மாடத்துள்ளேறவும் லவண மணி மந்திர அவுசதம் கொல்லவும் கவனம் பாயும் கூலிகை கட்டேறவும் நவமணி பதிநாயகம் காப்பீரே. அப்போ அந்த மௌனமான மணி உள்ள இருந்துக்கிட்டு என்னென்ன செயல்களில் ஈடுபட்டு எப்படி செய்ய வைக்குது. நம்ம ஒரு ஊருக்கு போகணும்னா அட்ரஸ் கேட்குறோம், விலாசத்தை கேட்குறோம், ஒருத்தர் துணையை தேடிக்கிட்டு நம்ம போய் அங்கே கேட்டு போய்கிட்டு இருக்கோம். இப்போ கைலாசத்துக்கு போகிறோம், பரமலோகத்துக்கு போகிறோம்னு வாயிலே சொல்லிட்டு போயிடுறோம் ஒழிஞ்சு செயல் முறையில் கொண்டுகிட்டு போகிறது எங்கே? நம்ம ஆண்டவளை தவிர யாராலையும் இந்த செயல் முறையில் கொண்டுக்கிட்டே போக முடியாது. ஏன்னா அது அப்படி இருக்கு. உள்ளே இருந்துக்கிட்டு அந்த வேலையெல்லாம் செய்ய போய் உள்ளே இருக்கிறத காட்டுற அந்த சொரூபத்தை காட்டுற நம்ம தெய்வத்தை தவிர யாராலையும் காட்ட முடியாது. அதுக்குதான் சொல்லிருக்க, அண்டர்வோன் இருப்பிடம் அறிந்து உணர்ந்த ஞானிகள் பண்டறிந்த பான்மதன்னை யார் அறிய வல்லரே, விண்ட வேத பொருளை என்று வேற கூற வகையில்லா கண்ட கோயில் தெய்வம் என்று கையெடுப்பதில்லையே. இது எத்தனை லட்சம் வருஷத்துக்கு முன்னாடி எழுதின பாட்டெல்லாம் இன்னைக்கு நமக்கு முன்னாடி இருக்குது. காரணம், அந்த அளவில் நம்ம இருக்க போய் பாடுது, இல்லைன்னா அது பாடாது. அது எப்படி இருக்கு? அது ஜோதி ரூபத்தில் நம்மகிட்ட இருக்கு. ஓடி 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 உட்கலந்த ஜோதியை நாடி 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 நாட்களும் கழிந்து போயின, வாடி 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 மாண்டு போன மாந்தர்கள் கோடி 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 எண்ணிறந்த கோடியே. அந்த ஜோதியை பாருங்களேன் எப்படி இருக்குன்னு. அதை கண்டுட்டோம்னு சொல்றேன், நாட்டில் வாடி போறேன். இன்னைக்கு சாமியார் இருக்கிறேன், சாமியார் எத்தனையோ சாமியார் இருக்கானே, 1000 சாமியார் இருக்கான். சாமின்னு சாமி சாவை மீறணுமே, யாரு மீறுறா? சுருக்கமா நெறி கேட்ட உட்பட செத்த உட்பட மற்றதுங்கிறேன். அப்போ சாவுறதுக்கு முன்னாடி என்ன இருக்கு அப்படின்னா தெரியணுமே, தெரிஞ்சாதானே நல்லா இருக்கும். அப்போ எப்படி அன்னைக்கு முருகப்பெருமான்ட்ட யாரும் இருக்காரு, இக்கடத்தை நீக்கி இக்கடம் இருக்கும்போது கேட்குறாங்க, செத்த உருப்பாடா கேட்டாங்க இல்லையே, அப்படிலாம் கேட்குறாங்க. அப்போ உயிர் உள்ள உயிர் உள்ளதை நம்ம காட்டினாதானே கண்டுபிடிக்க முடியும். செத்த உருப்பாடு எடுத்த கடை இவனுக்கு என்ன போட்டாலுமே தெரியாதே, பூ மாலை போட்டாலும் தெரியும், செருப்பு மாலை போட்டாலும் ஒன்றும் தெரியாதே, இவனை விரைச்சி விறுவிறுத்து போறானே. போய் சுருக்கமாக கேட்போனா அடுத்த பிறப்புல பார்த்துக்கிறோம். அப்போ இந்த பிறப்பு கேளிக்கா பிறச்சிருக்கு? அரிய பிறப்புலையும் பிறப்பு, அரிய பிறப்பு தான் மனித பிறப்பு. இதில் செவிடு குருடு ஊமோ எல்லாம் நீக்கி சுத்தமா பிறக்க வச்சிருக்காங்க. அப்படியாப்பட்ட பிறப்புல நம்ம இருந்துக்கிட்டு அடுத்த பிறப்புல பார்த்தோம் சொன்னா அப்ப இந்த பிறப்பு கேள்வி குத்தா? எதுக்காக பிறந்த அப்படின்னா சொல்றானே, நான் வந்து கல்யாணம் பண்ணேன், வீடு வாசல் கட்டினேன், கார் வச்சிருக்கேன், அந்த வாகனம் வச்சிருக்கேன், இதுல போறேன் அதுல போறேங்கிறேன். அதே நேரத்தில் ஒரு எலின்னா வீடு கட்டுச்சு, அதுவும் முள்ள குட்டிலாம் தான் பெத்துச்சு. அது செத்த ஒருபாடு வீசுறதுல இவன் செத்தா வீசுறானே, எதுக்கு வீசுறேன்? நல்ல நறுமணத்தை உண்றேன். ஆடு மாடு எல்லாமே நம்ம கழிச்சு போட்ட உணவுகளை திங்குது, நம்ம கழிச்சு போட்ட உணவை தான் திங்குது. நம்ம நல்ல வாசனை பொருளா திங்கிறோம், பேல்றது மட்டும் ஏன் வீசுது? வாசனையா தின்னதுக்கு வாசனையா வரணும்ல, ஏன் ஆப்போசிட்டா வருது?
ஆடு மாடு கழிச்சு போட்டு திங்குதே, அதையும் மட்டும் சாணியை எடுத்து மட்டும் வாசல்ல தெளிக்கிறான். அப்ப அதை விட இவன் மோசமா போயிட்டானா? அப்படி எப்படியாப்பட்ட செயலை நம்ம தெய்வம் கொடுத்துருக்காங்க. அதை நம்ம அறிஞ்சு பிடிக்கிறதுக்கு தான் நம்மளுக்கு மெய்வெளிச்சாலை வந்ததை தவிர வேற எதுக்குமே வரல. வேற காசு பணம் சம்பாதி இருக்கோ அதுக்கோ இதுக்கோ இதில் ஓடி போய் சம்பாதிக்கிறது இல்லை. இப்போ எவ்வளவோ இருக்கு பிறப்புல. தரிக்கினம் புல்லூர் காலி ஜலவால் சந்தும், நல்லா கவனிங்க, தரிக்கினம் புல்லூர் காலி ஜலவால் சந்தும் தான் பிறந்து அதன் கடமை முடித்து நிற்க அரிய பிறப்பான மனு நான் என்றும் அவ்வூர்வை நோக்கி உன்றன் கடமை என விரித்துரை செய்ய கேட்டால் விரிக்கும் அந்த வெறி கொண்ட படுப்பு நோக்கி நெறியறியார் உழைவின் கலகையல்லால் நிலத்தில் வேறில்லை சட்டம் தீர்ப்பே. தரிக்கினம் புல்லூர்காலெல்லாம் தன்னுடைய பிறந்த கடமையை முடிச்சிருது. மனுஷனா பிறந்தவன் ஏன் அந்த கடமை பிடிக்க போறேன்னு கேட்டா கடைசியில் அவன் எதுக்குமே லாயக்கில்லாத அளவுக்கு போயிடுறானே. அப்படியாப்பட்ட செயலை எப்படி நம்மளை எந்த அளவுக்கு திருப்பி கொண்டு வர்றாங்க பாருங்க. இப்போ எந்த செயல் இருந்தா, உண்மையான செயல் எதுவா இருந்தா நம்ம இதில் திருப்பி வர முடியும், இல்லைன்னா வரவே முடியாது. அதாவது அன்பென்னும் குடியில் அகப்படும் மலையேங்கிறாங்க. அன்புங்கிறதுக்கு எவ்வளவு அவன் கொட்டி வச்சிருந்த பாசத்தை கொண்டுட்டு வந்தாலும் அந்த அன்பு சேராது. சேர்த்த அன்பு செத்த நேரத்தில் உடைச்சிட்டு போயிடலாம், அது இருக்கக்கூடாது. இருக்க இருக்க மெய்யன்பு வளர்ந்துகிட்டு தான் போகணும், குறையக்கூடாது. இப்போ 69 ஜாதிகள்ல நம்ம பிறப்பை கொடுத்துட்டு இருக்காங்க. இப்போ அண்ணன் தம்பிக்குள்ளே ஒத்து போகாதது இந்த 69 ஜாதிகள் எப்படி ஒத்து போகுது? எப்படி ஒத்து போக முடியும்? இல்ல தெய்வம் எல்லாரும் ஒத்து போங்கடான்னு சொன்னாங்களா வாயை திறந்து? அவ சொல்லல. ஏன் நம்மளே நம்ம ஒட்டிக்கிறோம்? என்ன காரணம்? உயிர் ஒட்டுதல் ஒண்ணு இருக்க போயிருக்கிறதா இதை ஒட்டுறோம். உடல் ஒட்டுக்கு கிடையாது, உயிர் ஒட்டுக்கு மட்டும் பிரிவினை கிடையாது. உயிருக்கு ஜாதி உண்டா? இல்ல. தூளம் எடுத்த ஒரு படம் இன்ன ஜாதி, இந்த குளத்துல பிறந்தான் அப்படின்னு சொல்றேன். உயிருக்கு ஏது ஜாதி? உயிரையும் பார்க்கலையே, அப்புறம் எங்கிட்ட ஜாதிக்கு போறது? எப்படியாப்பட்ட செயல்களை நம்ம தெய்வம் கொடுத்துருக்காங்க. இப்போ எவ்வளவோ கூட்டங்கள்ல நம்ம பார்க்கிறோம், ஏதோ பிரசங்கம் பண்றாங்க, அதையும் கேட்கிறான். பிரசங்கத்துல முடிவுல என்ன சொல்றாங்க? ஏதாவது பயனுள்ளதுக்கு இருக்கா? ஒண்ணும் இல்லை. இங்க நம்ம சொல்றாங்க, தெய்வம் சொல்றாங்க, ஆசை கண்ட மறுமாத தரிசனங்கள் 1000 சேர்ந்தார் போலேயாகும், மோசமது போகாதே தீபம் குன்றும், முற்றிலுமே தீப ஒளி வாடி போகும், பாசாங்கு கல்லியோரோடு உறவுதல்லு, பாரப்பா சிவயோகம் தப்பாதையாங்கிறாங்க. ஆசை கண்ட மறுமாத தரிசனங்கள் 1000 சேர்ந்தார் போலேயாகும், மோசமது போகாதே தீபம் குன்றும். அப்போ இன்னைக்கு ஒரு மெழுகுவத்தி எழுதி வச்சிருக்கோம், நல்லா எரியுது. அந்த மெழுகுவத்தியை கக்குசில் கொண்டு வச்சா, நீ கக்குசு கொண்டு வந்துட்டேன்னு அது குனிஞ்சுக்கிட்டு எரியுது, அது நல்லா தானே எரியுது. ஏன்? அதனுடைய ஒளி அது காட்டுது. அதே மாதிரி நம்மளுடைய ஜீவ ஒளியை, நம்மளுக்கு ஜீவன் என்ன மாதிரி இருக்குங்கிற தெய்வம் காட்டுறதுனால நம்மளுக்கு இந்த பேரின்பமும் அளவுக்கு மீறின ஒட்டுதலும் இதில் நமக்கு இருக்கு. அன்னைக்கு அவபாத்தியார் சொன்னாங்க, என்ன சொன்னாங்க அப்படின்னா, இது உடம்பினை பெற்ற பயனாவதெல்லாம் உடம்பினுள் உத்தமனை கான். வெளியில பார்க்க சொல்ல, இந்த உடம்புக்குள்ளதான் பார்க்க சொல்றாங்க. உடம்பினை பெற்ற பயனாவதெல்லாம் உடம்பினுள் உத்தமனை கான். உன் உடம்புக்குள்ள உத்தமன் இருக்கார், அவரை பார்த்துரு, மற்றதை பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. அதை பார்த்தாச்சு அப்படின்னா மற்றது அவர் சொல்றபடி என்னென்ன இருக்கோ அதெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு வந்துடும் அப்படின்னு அவங்க அப்படி சொல்றாங்க. இது நம்ம வந்ததுனால இப்போ அன்னைக்கு கிருஷ்ண பரமாத்மா அன்னைக்கு அந்த சபையை நடத்தி வரக்கூடிய அதில் என்ன சொல்றாங்க, நடத்தி வந்து இந்த சாவை மீறினாதான் உனக்கு நல்ல வழி, இல்லைன்னா வழி இல்லை அப்படிங்கிறாங்க. அப்போ அந்த சாவை மீறுறதுன்னா
சாமானியப்பட்ட வேலையா? யாரா மீற வைக்க முடியும்? ஜீவனை தெரிஞ்சு ஜீவனை அறிவிக்கக்கூடியவங்க தான் அந்த சாவை மீற வைக்க முடியுமோ? மற்றால முடியாது. சாவரும் சாப்பழக்கம் பழகுவதும் எளிது. சாவரும் சாப்பழக்கம் பழகுவதும் எளிது. சாவந்திரி சமத்து முண்டன் படிப்பு மங்கை செலுமோ. இந்த நம்ம 1000 இன்னைக்கு அம்பட்டு படிப்பு படிச்சு வந்திருக்கோம் நம்ம சொல்றோம். இந்த சாவுல இந்த படிப்பு கொடுத்து நம்ம மாத்திர முடியுமா? முடியாது. அப்போ எங்க கொண்டு வச்சிருக்க? படிப்புக்கும் செல்வத்துக்கும் இதுக்கு எதுவும் சம்பந்தமா இருக்கு? மெய்ப்பொருளுக்கு சம்பந்தமே இல்லை. மெய் என்னைக்குமே தனி. இது 1000 சந்தோஷப்பட்டாலும் விட்டுட்டு ஓடி போயிடும், 1000 துக்கப்பட்டாலும் இந்த உடலை விட்டு ஓடி போயிடும். அப்படியாப்பட்ட நிலையில இருக்கக்கூடிய இந்த உயிரை நம்ம தெய்வம் நம்மளுக்கு காட்டி எப்படி எந்த அளவுக்கு நம்மளை கொண்டு வந்திருக்காரு. தெய்வத்தினுடைய அருள் இல்லைன்னா நம்மளாம் இந்த அளவுக்கு வந்திருக்க மாட்டோம், இந்த அளவுக்கு பேசியிருக்கவும் மாட்டோம். எது நல்லது இது கெட்டதுன்னே தெரியாம தெரிஞ்ச காலத்துல தெய்வம் நம்மளுக்கு ஊனி கொடுத்ததுனாலதான் இதை நம்ம பெற்றோம், இல்லைன்னு பெற முடியாது. ஏன்? அவங்க ஓசியில எல்லாத்தையும் மக்களுக்கும் நல்லா இதை கொண்டு வந்துடணுங்கிற ஒரு எண்ணத்துல அதை அவங்க கஷ்டப்பாடுபட்டு அந்த சம்பாதிச்ச முதல்ல பிள்ளைகளுக்கு வேணும் அப்படின்னு கொடுத்தாங்க. கொடுத்ததோடு இல்லாம என்ன செஞ்சிருக்காங்க? 7 தலைமுறைக்கு லபிச்சிருக்காங்க. முன்னேழு பின்னேழு. முன்னேழுங்கிறது நம்மளுக்கு முன்னாடி பிறந்திருக்காளே தப்பேன் அவங்க தப்பேன் அவங்க தப்பேன் அவத்தானே, அந்த பிறப்பை நம்ம ஒட்டினதுனால அவங்களுக்கு மோசமாகி போகுது. அதே நேரத்தில் நீ இங்கிட்டு வரக்கூடிய இதே கடமையை 7 தலைமுறைக்கு குறைச்சாலும் இதுலேயும் உனக்கு மோட்சம் கிடைச்சிருது அப்படிங்கிற வந்த ஞானிகள் இதுவரைக்கும் யாருமே அப்படி செஞ்சது கிடையாது. அவங்க தலை தப்புனா போதும் அப்படித்தான் போயிருக்காங்க ஒழிஞ்சு மற்ற யாருமே இப்படி போனது கிடையாது. அதுக்கு தெய்வத்தினுடைய முதல் நம்மளுக்கு எவ்வளவு பெருசா இருந்து அந்த அந்த ஞான சூரியனுடைய பதத்தை நம்ம அடைஞ்சதுனால தான் நம்ம மற்றதை பேச முடியுது. அதாவது சாதாரண ஒருத்தனுக்கு 7 கோடி சூரியன் தான் எதிரில் நின்றாலும் இருளின்றி குருடருக்கு துலக்கம் உண்டோ, முழுவேத தவவாய்மை முனிவன் வாக்கு மூண்டவர் மடத்தருக்கு விளக்கமாமோ, நலுங்குலக பொருளாடி வெறுமிக்கொண்டு நாசமுறம் அவசாரம் கொண்டதனை விட்டு எழுபிறப்பு விழுந்து அழித்தினாலும் எரிநரக விறகன் எரியாம்பு வேறும். கடைசியில 1000 விளக்கங்களை பேசி எம்புட்டோ பொதுக்கூட்டத்தில் இன்னைக்கு சம்பாரிச்சுக்கிட்டு இருக்கேன். 1000 சம்பாதிக்கிறான், லட்சத்தை சம்பாதிச்சுக்கிட்டு இருக்கேன். கடைசியில தீர போட்டு கொளுத்துற அளவுக்கு ஆகி போகுது. ஏன்? அவன் வந்த வரத்துக்கும் போனதுக்கும் சரியா போகுது. அப்போ மனித பிறப்புனா என்ன? மனித பிறப்புல நரப்பிறப்பு, நரனை மனிதனாக்குறாங்க, மனிதனாக்கி தேவனாக்குறாங்க. அப்ப இந்த பிறப்புல நம்மளை கொண்டுகிட்டு வந்து வச்சிருக்காங்க அப்படின்னா தெய்வம் என்ன பாடுபட்டிருந்தா நம்மளை இந்த அளவுக்கு வரும். இன்னைக்கு அடங்கினவங்களை பார்க்குறோம். நான் இது சேர்ந்த உடனே எனக்கு ஒரு அடக்கத்தை காமிச்சாங்க. ஏன்னா நான் சந்தேக பெருவெளி, இந்த மெய்வெளியில் உள்ளதை சொல்கிறேன். ஒவ்வொன்றையும் சந்தேகப்பட்டு தான் சேர்ந்துருக்கேன். ஆமாம், என்ன பூக்கூட மாதிரி இருக்குங்கிறாங்களே அப்படின்னா நான் முதல்ல செத்த பணத்தை நிறையா சம்மந்திருக்கேன். அது தாலி பொல்லா கணக்கும். இது பூக்கூட மாதிரி இருக்குங்கிறால எப்படிங்கிறதையும் நான் அதிகம் கண்டுபிடிக்கிறதுக்காக தெய்வம் நமக்கு வழிவிடுறாங்க. இங்கே டவுனுக்குள்ளே ஒருத்தர் ஒரு இறந்து போன அடங்கிட்டாங்க. அவங்கள அந்த சந்துக்குள்ளே தூக்கிட்டு வரணும். அப்போ சரி சொன்னேன், நான் கொஞ்சம் இலவட்டமாக இருந்ததுனால தம்பி நீங்கள் தூக்கிடுங்களே அப்படின்னா இதை தூக்கிடுவோம் அப்படின்ட்டு. நான் இந்த புணங்களை தூக்கி போனதுனால ரொம்ப கடிசாட்டு வல்ல கடிச்சு தூக்குனா கடைசி லேசாக இருந்துச்சு. லேசாக இருக்கு பூக்கூட மாதிரின்னு சொல்லுது தானோ அப்படின்னு சரி என்ன தூக்கி கொண்டாந்து வண்டியில் வச்சேன். அப்போ அன்னைக்கு ஒரு சந்தேகம் தெரிஞ்சிச்சு. அப்போ அதுக்கு மேலே இந்த உடலை தங்க உடலாக மாற்றிடுவேன் அப்படின்னு சொன்னாங்க ஒரு தடவை. அது எப்படி நாரி வீசி போகிற புழுத்த சரிகிறான், இதை தங்க உடலாக மாற்றுறது எப்படி மாற்ற முடியும்? அப்போ மாற்றுறதுக்கு வழி வேணுமே, அது எங்கேருந்து வரும்? அப்படின்னா அதை தங்க உடலாக மாற்றுறாங்க, இது எப்படி மாற்றுறாங்க என்ன செய்து பார்ப்போம் அப்படின்னா அதிகம் உள்ளே இருக்குது. ஒரு இதில் தீர்க்கிறதுக்காக எனக்காக சரி நான் உடனே அது ஒருத்தர்
அடங்கிட்டாங்க. நான் அந்த வேலைகள்லாம் பார்க்க வேண்டியதுனால அந்த டயத்துக்கு போகணும்னு அவர்கிட்ட போனேன். 1 மணிக்கு போனேன். தம்பி இந்த வண்டிய எடுத்துட்டு போய் இந்த சாமணத்துல படுக்க தோண்டியிருக்காங்க. அந்த படுக்கைலாம் சரியா இருக்கான்னு மட்டும் பார்த்துட்டு வாங்க அப்படின்னாங்க. எப்போ 1963ல 62 கடைசி. ஆமா. டிசம்பர்னு நினைக்கிறேன். சரின்ட்டு பைக் எடுத்துட்டு வந்து போய் பார்க்க போனேன். போனாக்க தோண்டியிருந்தாங்க. எல்லாம் தோண்டியிருந்தாங்க. தோண்டியிருந்தா ஒரு பக்கத்துல கொஞ்சம் மண் அப்படி விழுந்துருந்துச்சு. என்ன மண்ணு விழுந்து கிடக்க அப்படின்னு உத்து பார்த்தேன். இந்த காசாய ட்ரெஸ்ஸு மேலே இருக்கு. இந்த பக்கத்துல இருந்த மண்ணு கீழே விழுந்திருக்கு. இந்த தொடபாகத்துடைய மண்ணு கீழே விழுந்திருக்கு. பார்த்துட்டேன். அப்போ சபையில் என்ன சொல்லியிருக்காங்க, இது மாதிரி பார்த்தாச்சுன்னா வணக்கம் பண்ணிடணும்னு சொல்லியிருக்காங்க. சரின்னு வணக்கம் பண்ணிட்டு இந்த தோண்டின ஆளுகளை போனேன். அங்கே புளிய மரத்துக்கிட்ட வேம்பரத்துக்கிட்ட படுத்து கிடந்தாங்க. 2 பேரும் கூப்பிட்டேன். என்ன தப்பாக தோண்டியிருக்குன்னு. போங்க சாமி, நான் 20 வருஷமா இங்கே தான் தோண்டிக்கிட்டு இருக்கேன். நீ தப்பு ஒன்றும் இல்லை. நீங்கள் என்னத்தையும் பார்த்து சொல்கிறீங்க. வாப்பா தப்பாக இருக்குப்பா, ஒரு வாளில் தண்ணியை கொண்டு வா அப்படின்னு. வாளில் தண்ணியும் கொண்டு வந்தேன். இதை பாரு அப்படின்னு. ஐயாப்பா, நான் தான் இவர் அடக்கப்பட்டு 18 வருஷத்துக்கு முன்னாடி நான் தான் பண்ணேன். இவர் சவராஜ் தான். ஓடு அழுதுட்டேன். பார்த்துட்டு நான் அழுகிறேன். 18 வருஷத்துக்கு முன்னாடி வச்சதுங்கிறான்னு இப்படி பார்க்குறேன். அந்த இந்த சரீரத்து மேலே அந்த மண் ஒட்டலை, தூக்கி நிற்கிது. அப்படியே என் சந்தேகத்தை தீர்க்கணும்ல தெய்வம். அப்படி ஒவ்வொன்றா காட்டுறாங்க. நான் அது பார்க்குறேன், ஒன்றா பார்த்துட்டு வர்றேன். அப்படி தூக்கிட்டு அப்படி நிற்கிது. பார்த்துட்டேன். பார்த்துட்டு சரி மண்ணை குறைச்சி அப்பயும் முடிச்சிட்டேன். அந்த சந்தேகத்தை தீர்த்தாங்க. அப்போ தங்கமாக ஆக்க போய் தானே அது அப்படியே இருக்கு. இல்லை எப்படி இருக்கும்? அப்போ அந்த சந்தேகம் தீருது. இப்போ எப்படியாப்பட்ட செயலை நம்மளை கொண்டு வந்து இவ்வளவு தூரம் திணிச்சு இந்த மார்க்கத்தில் கொண்டு வந்து விடுறாங்க அப்படின்னா தெய்வத்தினுடைய செயல் கொஞ்சமா நஞ்சமா நம்ம பார்க்க முடியுமா? எங்கெங்கேயோ கிடந்தவன்லாம் கொண்டு வந்து இப்படி சேர்த்து நம்மளை இப்படி ஆக்குறாங்க அப்படின்னா ஒன்றுமே முடியாது. இதில் புண்ணியம் தேடன்னு சொன்னு என்ன காசி போகணும், ராமேஸ்வரம் போகணும், அங்கே போனால் தீர்த்தான்னா சரியாக போகணும், கங்கையில் போனால் தீர்த்தாம்னு சொல்கிறாங்க. அதுக்கு தெய்வம் சொல்லி வச்சுருக்க, காசி சென்று நீ கடல் கங்கை ஆடியும் பூசி பார்மை பொருளை அறிந்தில பேசி பேசினால் போய மங்கையில் தோசப்பட்டு சுருண்டு விழிப்பரே. இங்கிட்டலாம் போய் அடித்தாலும் கடைசியில் தோசைப்பட்டு சுருண்டு தான் போயில ஒழிஞ்சு வேற ஒன்றுமே செய்ய முடியாதுங்கிறாங்க. எப்படியாப்பட்ட செயல்களை நம்மளுக்கு கொடுத்து நம்ம சந்தேகத்தை பூரா சோதிச்சு இவ்வளவு தூரத்துக்கு நம்மளை ஆளாக்கி விடுறாங்க அப்படின்னா அந்த மெய்ச்செயலுடைய வலிமை என்னன்னு நம்மளால் அளக்க முடியுமா? இல்லை எவ்வளவுதான் சொல்ல முடியும்? சொல்லவும் முடியாது. அப்படியாப்பட்ட செயலை நம்மகிட்ட கொடுத்ததுனால நம்ம அதை பார்த்து போய்கிட்டு இருக்கோம். இப்போ அந்த காலத்தில் நாங்கள் தீக்கால இருக்கும்போது பாடுவோம். என்ன பாடுவோம் அப்படின்னா, ஜாதி இரண்டொழியே வேறு இல்லை சாற்றுங்கால் நீதி வலுவா நெறிமுறையில் மேதினியில் இட்டார் பெரியோர் இடாதார் இலிகுலத்தோர் பட்டாங்கில் உள்ள அப்படின்னு சொல்லுவோம். அப்போ நாங்கள் ஜாதி என்ன சொல்றது அப்படின்னா ஆண் ஜாதி பெண் ஜாதின்னு சொல்றது. 2 சாதி சொல்லிக்கிட்டு இருப்போம் எங்கள் தீக்கால இருக்கும்போது. அது சாதி இல்லை, இதுதான் சாதின்னு மெய்வெளிக்கு வந்த ஒரு படம் தான் வருது. உண்மை வழங்குது. அந்த சிவனை தெரிஞ்சு சிவலோக பதவி அடைய போறது ஒரு ஜாதி. சிவனை தெரியாம தீட்டு ஆகி இந்திரிய மலம் வெளியாகி மலஞ்சலம் வெளியாகி நரனா போறது ஒரு ஜாதி. அப்படின்னு 2 ஜாதி இங்கே வந்த ஒரு படம் தான் அவங்களுக்கு விடுச்சு. அதுக்கு முதல்ல நான்லாம் ஆண் ஜாதி பெண் ஜாதின்னு சொல்லிக்கிட்டு தெரிஞ்ச ஆளு தான். எங்களுக்கு தீக்கால இருக்கும்போது அதுதான் எங்களுக்கு. அப்போ எப்படியோ பேசிக்கிட்டு இருந்தவங்களை எப்படியோ கொண்டு வந்து ஆக்குறாங்க அப்படின்னா எதனுடைய வல்லமை இருந்தால் அதை செய்ய முடியும். அப்போ இந்த மாதிரி உள்ளதை நம்ம தெய்வம் நம்மளுக்கு ஒவ்வொன்றையும் எடுத்து காட்டி நம்மளும் நல்ல செயல்களை நம்மளுக்கு அறிவித்து இந்த செயலை நம்மளை ஆளாக்கியிருக்காங்க அப்படின்னா நம்ம அப்படியாப்பட்ட மெய்வெளி தெய்வத்தை காலகாலத்துக்கு நம்ம போற்றி நம்மளாம் வணங்கணும். இந்த மெய்யில் உள்ளதை மெய்யத்தான் அறியணும் ஒழிஞ்சு மெய்யுக்குள்ள பொய்யை வந்து சேர்த்து நடமாட விடவே கூடாது. நடமாட விட்டனைக்கு நம்மளை நடமாட்டம் இல்லாமல் குறைச்சிடும். அதான் கடைசியில் அவர் சொல்லியிருக்காங்க,
என்ன சொல்றாங்கன்னா, மனிதரிலும் பறவை உண்டு விலங்குண்டு மல்லும் மனிதரிலும் பறவை உண்டு விலங்குண்டு மரம் உண்டு, மனிதரிலும் நீர்வாழி ஜாதி உண்டு, அநேக குல மனிதர் உண்டு, மனிதரிலும் மனிதர் உண்டு, வானவரும் மனிதர் போல் வருவதுண்டு, மனிதரிலே பிறப்பருக்க வந்ததுவே அருமை என வகுத்தார் என்று இன்னொரு சொல்லியிருக்காங்க. அதனால மனிதர்ல இத்தனை குணங்கள்லாம் இருக்கு. அந்த குணத்துக்கு தக்கவாறு நம்ம பாடுபட்டு செயல்களை நடமாடி கொண்டுகிட்டு போகும். தெய்வம் என்ன சொல்றாங்கன்னா, யாருக்கிட்ட எந்த வார்த்தை போட்டாலும் அதை எப்படி இடம் பார்த்து போட்டு பேசுன்னு தான் சொல்லியிருக்காங்க. சகலத்தையும் சகல விதமான ஆளுகிட்டையும் பேசக்கூடாதுன்னு சொல்றாங்க. அதனால நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, ஒரு கல் எடுத்து செவத்தில் போட்டால் அந்த கல் திரும்பி நம்மகிட்ட வந்துடும். அது கல், அது வரட்டுச்சவர் வராது. அதே நேரத்தில் குளகுளம்னு கிடக்கிற சேருக்குள்ள போட்டோம்னா சேர் நம்ம மேலே தெரிக்கும். தெய்வம் சொன்ன பக்குவம் எப்படின்னா, நல்லா கல் இருக்கிற மண்ணு மிதிச்சு வச்சிருப்பேன், அந்த மண்ணுக்குள்ள போட்டினா தெரிக்கவும் செய்யாது, ஒன்றும் செய்யாது, கல் உள்ள போகும். அப்படியாப்பட்ட மனிதர் குணம் படைச்சவங்கிட்ட நீ பேசு, கடைசியில் இந்த பாட்டை பாடி முடிச்சுக்கன்னு, அதுக்கு மேலே ஒன்று சொல்லாதுன்னு தெய்வ உத்தரவாயிருக்கு. அது புராணமெல்லாம் பேச்ச முடிச்சுக்கிட்டு அடுத்து முத்தி பெறுவங்க எல்லாரும்.